வச்சாச்சு. ஓகே. தென் இதுக்கப்புறம் இதில வந்து நான் இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேனா, இத வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அதுன்னு நினைக்கிறேன்னா, இன்னும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராக் லேயர்ஸும் இருக்குல்ல, இந்த ட்ராக் லேயர்ஸோட அந்த அந்த வேவ் ஃபார்மே நம்ம பெருசா பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சோன்னா, இந்த இந்த அந்த மேல இருக்க ஆடியோ லேயர், அதாவது ஆடியோ 1 லேயருக்கு ஒரு கீழ வந்து ஒரு பார் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்க கீழ ட்ராக் பண்ணீங்கன்னா, உங்களோட வேவ் ஃபார்ம் வந்து இன்னும் நல்லா தெரியும். வேவ் ஃபார்ம்னா என்னன்னா, நம்மளோட வீடியோல நம்ம ஆடியோல நம்ம ஏத்தி இறக்கம் பேசியிருப்போம்ல. நம்ம பேசையில ஏறியிருக்கும். அதேமாரி நம்ம பேசாம இருக்கையில வந்து அந்த வேவ் ஃபார்ம் கம்மியா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம நல்லா பார்க்கணும்னா, இன்னும் நம்ம ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இத ட்ராக் பண்ணி நம்ம ஜூம் பண்ணோம்னா, நமக்கு வந்து ஆடியோ ஃபார்ம் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம எங்கே கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியா நீங்க வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். ஓகே. நம்ம கட்டிங் ஆப்ஷன் எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம வீடியோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து நமக்கு டைம் லைன்ல இருக்கு. இதுக்கப்புறம் இத வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஸோ நமக்கு கட்டிங் அண்ட் ட்ரிம்மிங்க்கு ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் இருக்கு. ஜஸ்ட் உங்களோட கீபோர்டில சி இருக்குல்ல, சிய கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ பாருங்க என்னோட மவுஸ் கர்சர கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கர்சரா இருக்கு. இதுக்கப்புறம் அதாவது செலக்ஷன் போர்ஷன்ல இருக்கு. செலக்ஷன் டூல்னு ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோவ நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்றேன் அப்படின்னா, இந்த செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இத வந்து நான் இந்த வீடியோக்கு இடையில நான் கட் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க சி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட் ஆப்ஷன் வந்துரும். அதாவது பிளேடு மாரி ஒரு ரேசர் டூல்னு சொல்லுவாங்க. அதாவது ரேசர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம கட் பண்றது தான். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோ, அந்த வீடியோ தனித்தனி ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிட்டு இந்த கேப்பை நான் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு, அதாவது இந்த வீடியோ வந்து நமக்கு 9:16 இருக்கு. நம்ம எடிட் பண்ணி அது நம்ம எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் இது ரேசர் டூல் எடுத்து, அதாவது முன்னாடி ஒரு கட்டு, பின்னாடி ஒரு கட்டு. நம்ம எங்கெல்லாம் நம்ம அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டே இருக்கோமோ, அந்த இடத்துலலாம் வந்து அது ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். தனித்தனி வீடியோவாக போயிட்டே இருக்கும். இதை வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, Ctrl+Z அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டூ ஆயிரும். உங்களுக்கு கீபோர்டு இல்லைன்னா, உங்களுக்கு மேலே ஃபைல் எடிட் இருக்குல்ல, அந்த இடத்துலயே நீங்கள் அன்டூ கொடுத்துக்கலாம். அதாவது அங்கேயே போட்டிருக்கு பாருங்க, Ctrl+Z. இது வந்து மேக்குங்கிறனால இது Ctrl+Zல இருக்குது. மேக்ஸிமம் அன்டூ பண்ணுறதுக்கு எல்லாமே Ctrl+Z தான். ஸோ நான் வந்து இப்போ தப்பாக கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற Ctrl+Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்டூ ஆகும். இல்லை நான் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான், ஆனால் தெரியாமல் அன்டூ பண்ணிட்டேன்னா ரீடூ பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, Ctrl+Shift+Zன்னு இருக்குது. அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஃபைல் எடிட் கீழே ரீடூன்னு இருக்குது. அதாவது இது வந்து மேக்கோட ஷார்ட்கட்டு. Ctrl+Shift+Zன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரீடு ஆகும். அதை நம்ம கட் பண்ணது ரீடு ஆகும். நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் திரும்பி இங்கிட்டு போகிறது. இல்லை நான் பண்ணது தப்புனா தான் நீங்கள் அன்டூ பண்ணிட்டு ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ நிறைய கட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அன்டூ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 2 கட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகே. இந்த நம்ம நடுவில் இருக்க டூலை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சியில் இருக்குது. இப்போ நான் வந்து பழையபடி செலெக்ஷன் டூல் போடணுன்னா, ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் கொடுத்தும் நீங்கள் போகலாம். ஆறு நீங்கள் வந்து சியில், அதாவது கட் டூலில் இருக்கையில் வி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் டூல் போயிடும். ஸோ இந்த ஷார்ட்கட் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணி நம்ம டெலிட் கொடுத்துட்டோம்னா அந்த லேயர் நமக்கு டெலிட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல ஒன்று என்னென்னா, நமக்கு இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபுட்டேஜ், அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு 100 ஃபுட்டேஜ் இருந்தாலும் முன்னாடி வந்துடும். உங்களுக்கு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிடும். ஏன்னா பிகாஸ் இந்த கேப்பை தான் நம்ம வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணுறோம். எப்படின்னா, நம்ம அந்த வீடியோவை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கலாம். ஆர் அதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ரிப்பிள் டெலிட் கொடுத்துட்டோன்னா அந்த கேப்பையும் சேர்த்து அந்த லேயரும் டெலிட் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த கேப்பும் டெலிட் ஆகிடும். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். லேயர் டெலிட் பண்ணிவிட்டு தென் அதாவது ஸ்பேஸுக்கு டெலிட் பண்ணுறது மாதிரி நமக்கு வந்து அந்த லாங் ப்ராசஸ் இல்லாமல் ரிப்பிள் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. நம்ம வந்து கட்டிங் பார்த்தாச்சு, ட்ரிம்மிங் பார்த்தாச்சு. அதாவது இப்போ வந்து நம்ம கட்டிங் பார்த்தாச்சு. இன்னொன்று ட்ரிம்மிங்னு ஒன்று இருக்குது. ட்ரிம்மிங்னா என்னென்னா, இந்த வீடியோவில் எனக்கு செலக்டடாக இந்த போர்ஷன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் அந்த இது கிளிக் பண்ணி முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, இந்த வீடியோ நான் தனியாக வச்சுறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காண்டி. ஓகே. இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து முன்னாடி அல்லது பின்னாடி உள்ள பாதியை நான் கட் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்கள் சி டூல் கொடுத்தும் கட் பண்ணலாம்.
ஆர் நான் வந்து ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எட்ஜுக்கிட்ட போயில முன்னாடியோ பின்னாடியோ எட்ஜுக்கிட்ட போயில உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதாவது நீங்கள் உள்ளே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிம் ஆகிடும். ஸோ இந்த நமக்கு தேவையான எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு பின்னாடியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் இப்போ வந்து ட்ரிம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் வேணும், ஆனால் தெரியாமல் ட்ரிம் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் நீங்கள் இழுத்து ட்ராக் பண்ணி அதோட முன்னாடி போர்ஷன் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பின்னாடி போர்ஷன் நம்மளுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணதை நம்ம பழையபடி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அண்டு கொடுத்தாலும் நமக்கு அங்கே வராது. பிகாஸ் நம்ம ஸ்ப்ளிட் தான் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ட்ராக் பண்ணுறது மூலிமா அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து கட்டிங் ட்ரிம்மிங் பார்க்குற ஆப்ஷன்ஸு.